அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அவருக்கு பணி நீட்டிப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கி கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்களுடைய பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலும் பணி நீட்டிப்பு வழங்க இயலாது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தராக ஒரு வருடம் பதவி நீட்டு காலம் பெறப்பட்டார். அதன் பிறகு அரசின் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது துணைவேந்தராக இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்களுடைய பதவி காலம் நீட்டிக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு சார்பில் கன்வீனியர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் கொண்ட குழு, அதாவது நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இல்லாத காலத்தில் இதுபோன்ற குழு உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் பல்கலைக்கழக விதிகளில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ், தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் ஆணையர் ஆபிரகாம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் ட்ரிபிள் துறை பேராசிரியர் உஷா ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் குழுவால் உருவாக்கப்பட்ட இந்த நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு குறித்த கோப்புகள் ஆளுநரின் அனுமதிக்காக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அண்ணா பல்கலைக்கழகத்தை வழிநடத்துவதற்கான கல்வி குழு குறித்த அந்த அறிவு என்பது வெளியாகும். புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக ஒருங்கிணைப்பு பணிகளை உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ், தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் ஆணையர் ஆபிரகாம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ட்ரிபிள் துறை பேராசிரியர் உஷா ஆகியோர் மூவரும் இணைந்த கன்வீனியர் குழு மேற்கொள்ளப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் வேல்ராஜ் அவர்களுடைய பதவிக்காலத்துடன் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த கன்வீனியர் குழுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.